ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகி நான் இன்று டி கவிஞர் மற்றும் கவிமாமணி லிங்கன் அவர்களை பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். சார் வணக்கம். வணக்கம் சார். நீங்கள் அந்த ஆசிரியர் தொழிலில் எத்தனை வருஷம் நீங்கள் பணியாற்றியிருக்கீங்க? நாங்கள் 26 ஆண்டுகள் பணியாற்றி இருக்கிறேன். முதலாக சேர்ந்த பள்ளி அரசு மேல்நிலைப்பள்ளி நெகமம், பொள்ளாச்சி மாவட்டம். அதுதான் முதல்ல என்னுடைய உடற்கல்வி ஆசிரியர் பணிக்காக அந்த பள்ளிக்கூடத்தில் பணியமர்த்தினாங்க. அதிகபட்சமாக எந்த பள்ளியில் நீங்கள் ஆசிரியராக பணியாற்றியிருக்கீர்கள்? அரசு உயர்நிலைப்பள்ளி கெங்கரை அந்த பள்ளியில் தான் 8 ஆண்டுகள் என்னுடைய பணியை நான் தொடர்ந்து செய்து வந்துள்ளேன். நீங்கள் ஓய்வு பெற்று இப்போ எத்தனை வருடங்கள் ஆகின்றன? ஓராண்டு 4 மாதங்கள். 2 வருடம் கூட ஆகவில்லை. 2 வருடங்கள் கூட ஆகவில்லை. ஒரு ஆண்டு முடிஞ்சு இப்போ 4வது மாதம் தொடர்கிறது. நான் தற்செயலாக கட்டப்பிடிக்கு ஊருக்கு வந்தேன். வந்த இடத்துல ஒரு பிரபலமான எழுத்தாளர் கேள்விப்பட்டதுக்கு லிங்கன் உங்கள் பேரை சொன்னாங்க. உங்களை தேடி பேட்டி எடுக்க வந்திருக்கு சார். இப்போ நீங்கள் எத்தனை புக்கு எழுதியிருக்கீங்க இது வரைக்கும்? ஒரு 10 புக்கு எழுதிருக்கீங்க. இந்த படைப்பெல்லாம் உங்களுக்கு தானா? ஆமாம், என்னுடைய புத்தகம் 10 இருக்குது. நான் கவிதை கட்டுரை எழுதி அனுப்புறது அந்த புத்தகமும் இங்கே சேர்ந்துருக்கு. சரி, நீங்கள் முதலாக எழுதின புத்தக பேர் கவிதை கடலில் கண்ட வரிகள். அதுதான் என்னுடைய 2017 முதலாக எழுதிய புத்தகம். நீங்கள் அரசு விருது, நல்லாசி விருது வாங்கியிருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எந்த வருடம்? 2021 அரசு மேல்நிலைப்பள்ளி அம்பலமூலாவில் இருக்கும்போது வாங்கியுள்ளேன். அரசு தரப்பிலிருந்து ஏதாவது விருதுகள் வாங்கியிருக்கிறீர்களா? வாங்கி உள்ளேன். நல்லாசிரியர் விருது. வேறு புக்குக்கு வேண்டிய வாங்கியிருக்கிறீர்களா? ஆமாம், ஒரு 200க்கு மேற்பட்ட விருதுகள் எல்லாம் வாங்கியுள்ளேன். நேரு குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர், அதிலிருந்து நல்லாசிரியர் விருது ஒன்று வாங்கியுள்ளேன். சமீபமாக வாங்கின விருது கர்ம வீரர் காமராஜர் விருது. பெரிய விருது. அது ஒரு அந்த ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் 5 பேர்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. அதில் நானும் ஒருத்தர சொல்லும்போது எனக்கு பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சோசியல் ஒர்க்கர்ஸ், அதாவது வெளியே சென்று மக்களுக்கெல்லாம் சேவை செய்கிற மனப்பண்பு உள்ள ஒரு ஆசிரியர் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா? கண்டிப்பாக. இப்போ சமீபத்தில் 1 லட்சம் நாற்று நடுறதுக்கு நாங்கள் இப்போ முன்னெடுப்பாக எடுத்துகிட்டே இருக்கோம் சோசியல் சர்வீஸில். அது வெற்றிகரமாக முடிச்சிட்டிங்களா? ஆமாம், 1 லட்சம் நாற்று இன்னும் நடலை. இப்போ தான் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அது எந்த பள்ளி? அது அரசு மேல்நிலைப்பள்ளி தும்மனட்டியில். ஒரு 100 நாற்றுகள் நட்டு அது நல்லா பராமரிப்பு செய்து கொண்டு இருக்கிறோம். 1500 டீ செடி அதையும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் நட்டு வச்சிருக்கோம். சரி, உங்களுக்கு பொழுதுபோக்குன்னா என்ன? மெயின் பொழுதுபோக்கு? எனக்கு மெயின் பொழுதுபோக்கு கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது. சிறப்பு. தோட்டத்துறையில் உள்ள? ஆமாம், 4 ஏக்கரை தோட்டம் இருக்குது. நான் காலையில் 9 மணிலிருந்து 5 மணி வரை தோட்டத்துக்கு செல்கிறேன். அதுக்கு மேலே என் வீட்டுக்கு வந்தால் இந்த கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது தான் என்னுடைய பணி. தோட்ட வேலை செய்வீங்களா இல்லை உண்மையிலே மேற்பார்வையா? இல்லை, கண்டிப்பாக நான் மூட்டை எடுப்பேன், இலை பறிக்கிறேன், எல்லா வேலையும் செய்வேன். ஆண்டவன் இதுவரைக்கும் எந்த குறையும் வைக்கல. அந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரீ இருக்கிற நேரத்துல எல்லாம் புத்தகம் கவிதை எழுதிட்டே இருப்பீங்க? கண்டிப்பாக. புத்தகம் கவிதை. இப்போ கூட ஒரு புத்தகம் நீலகிரி மலையில் முளைத்த விதைகள் என்ற கவிதை தொகுப்பு ஒன்று இப்போ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அடுத்த ஒரு புக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஆமாம். இப்போ நீங்கள் தனியாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்திருக்கீங்களா? கண்டிப்பாக. எத்தனையோ இது பண்ணியிருக்கோம். நிறைய மாணவர்களுக்காக வேண்டி இதெல்லாம் செஞ்சுருக்கோம். விழா எல்லாம் நடத்தியிருக்கோம். எப்படிங்களா? சரி. நமது பசுமை, நமது பாரதம், நமது பசுமை அந்த விழா ஒன்று சமீபத்தில் அரசு மேல்நிலைப்பள்ளி தும்மனட்டியில் ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அதில் நிறுவனர் வந்திருந்தாரு. அவருடைய தலைமையில் நடத்தணும். சரி. வீடு நிறைய பதக்கங்கள் தான் தெரியுது எனக்கு. இவ்வளோ பதக்கம் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? கண்டிப்பாக 200 விருதுகள் வாங்கியிருக்கோம். எல்லா தமிழ் துறையில் மட்டுமா? தமிழ் துறையில் மட்டும்தான். நான் எத்தனை பேரை பேட்டி எடுத்திருக்கின்றேன். இந்த அளவுக்கு விருது வாங்கினா இந்த ஆசிரியர் பார்த்தது இல்லை நீலகிரி மாவட்டத்திலேயே. ரொம்ப நன்றி ஐயா. நான் மஞ்சளிலிருந்து வந்திருக்கிறேன் உங்களோட பேட்டிக்கான. நீங்கள் உங்கள் வேலையை விட்டு எனக்காக நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்ததாக என்னோடய சேனலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நன்றி ரமேஷ். இந்த யூடியூப்பில் என்னை பேட்டி நேர்காணல் பண்ணதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய யூடியூப் சேனல் மென்மேலும் வளர்ந்து பல இடங்களுக்கு இந்த உலகத்துக்கு சென்று நிறைய
விருதுகளை என்னை போல நீங்களும் இந்த சேனல் பற்றி விருதுகளை பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி ரமேஷ். நன்றி. நன்றி ஐயா. நன்றி.